இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் நாம் எல்லாரும் இந்த ஒரு மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பது எவ்வளவு பெரிய கிருபை. கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக, ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சி மூலமாக தியானிக்கவிருக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக நாம் நீ தேவனுடைய பிள்ளையானால் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீ தேவனுடைய பிள்ளையானால், இப்போ எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு உலகத்துல பிறந்த மனிதர்கள். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய ஸ்லாக்கியங்கள் இருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அது எப்படி விவரிக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேவ பிள்ளையானா உங்களுக்கு என்னென்ன ஸ்லாக்கியெல்லாம் இருக்கு, நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வர்ற நாட்கள்ல தியானிக்கலாம். முதலாவது தேவனுடைய பிள்ளைங்கிறது யாரு? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, இந்த முழு உலகத்துல இருக்கிற 700 கோடி மக்கள்லயும் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த இயேசு யாரு, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பாவங்களை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துல வந்தார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து ரட்சகர். ஏன் அவர் பாவத்துல இருந்து நம்மை நீக்கி ரட்சிக்கணும்? முழு உலகத்துல உள்ள ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எப்படி அவங்க பாவத்துக்கு உள்ளானாங்க, இதை நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமத்துல தேவன் ஆதியில மனுஷரை சிருஷ்டிக்கும் போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அதற்கு முன்பதாகவே அவர் சிருஷ்டித்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு சொன்னாரு. முதல்ல நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு தான் ஆசீர்வதிச்சாரு. அப்புறம் சொல்றாரு, மேலும் நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல ஜீவ ஜந்துக்களையும் சமுத்திரத்து மச்சங்களையும் எல்லாத்தையும் ஒன்று விடாம அத்தனை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். இந்த ஆளுகை மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனுஷன் தான் தேவசாயிலாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கோங்கிறத அறியாதபடிக்கு பிசாசுடைய வார்த்தையை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு பாவம் உள்ள பிரவேசித்ததுனால, பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால இந்த அதிகாரம் அப்படியே நீக்கப்பட்டு போயிற்று. இந்த அதிகாரத்தை மனுஷன் இழந்து போனான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து இந்த பாவம்ங்கிறது தேவனையும் மனுஷனையும் பிரித்து விட்டது. ஒரு பிரிவினை அங்க உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வெளிப்படுறாரு. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்துல அனுப்பி மீட்டெடுக்கும் மனிதனை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியாக மறுபடியும் தம்முடைய பிள்ளையா சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வராரு. இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சகரா, அவர் பாவங்களை நீக்கி தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ரட்சகரா இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்படுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்து எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக பிராயசித்தம் செய்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நீக்கிற ஒரே கிருபாதார பலியாக தன்னை பலியிட்டது நிமித்தமாக இப்போ மறுபடி நம்ம எந்த பொசிஷனுக்கு, எந்த நிலைமைக்கு திரும்புகிறோம் அப்படின்னா, தேவனை விட்டு பிரிஞ்சு போன அந்த பிரிவுல இருந்து இப்போ நம்ம மீண்டு தேவனோடு இணைக்கப்படுகிறோம். மறுபடியும் அன்னைக்கு எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவங்களுக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு ஆளுகை கொடுத்து வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? யோவான் 1:12,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அன்னைக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் நம்ம இழந்து போனோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பலியானது நிமித்தமாக, அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக மறுபடியும் நம்ம இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். எந்த பொசிஷனுக்கு வர்றோம்? தேவனுடைய பிள்ளை. அன்னைக்கு அவர் படைக்கும் போது தன்னுடைய பிள்ளைன்னு படைச்சார்ல, தன்னை போல படைச்சார்ல. அவர் தன்னுடைய நிறைவிலிருந்து, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் தன்னுடைய நிறைவிலிருந்து தங்களை போல ஒன்றாய் இருக்கும்படி மனிதனையும் படைத்து அந்த உறவுக்குள்ள அவர் எவ்வளவு இன்புற்று இருந்தார்ல. பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர்களோடு வந்து உறவாடினார். ஆதாம் ஏவாளோடு வந்து பேசினார். இந்த உறவுக்காகவே அவர்களை தன்னுடைய நிறைவிலிருந்து அவர் உருவாக்கினார். ஆனா அதை நம்ம இழந்து போன திரும்ப அந்த உறவை மீட்டெடுத்து இப்போ மறுபடி நம்மை அவருக்கு பிள்ளையாக்கி கொண்டார். இப்படிதான் நம்ம தேவ பிள்ளைகள் ஆகிறோம். இப்படிதான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் ஆக்கப்படுகிறோம். இப்போ நீங்க தேவ பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் இந்த உலகத்திலே வந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினதை நீங்க நம்பி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு மறுபடியும் நம் தேவனுக்கு பிள்ளைகள் ஆகிவிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள வரும்போது நீங்க இன்னும் அதுல இருக்கிற அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற, அதுல இருந்து நமக்கு ஆரம்பிக்கிற அநேகமாயிரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஸ்லாக்கியங்களையும் தான் நம்ம இந்த வாரங்கள்ல படிக்க போறோம். பாருங்களேன், மறுபடியும் அவர் பிள்ளை மாதிரி எல்லாம் சேர்க்கல. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்துல நீ எனக்கு பிள்ளை மாதிரிம்பாங்க. அந்த பிள்ளை மாதிரிங்கிறது பிள்ளைக்கு ஈக்குவல் ஆகாது. என்ன உலக பிரகாரமா ஒருத்தர் ஒரு மகனை தனக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா யாரும் அவங்க சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. எங்க இன்னும் கொஞ்சம் இவங்களை வளர விட்டா இவங்க அதிகமா உரிமை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்களே தவிர ஆளுகையோ அதிகாரத்தையோ கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உலக நீதி. ஆனா தேவன் நம்மள பிள்ளை மாதிரி ஆக்கல, பிள்ளையாவே ஆக்கினாரு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இப்ப தேவனுக்கு நம்ம பிள்ளை ஆயிட்டோம்னு சொன்னா அவர் எப்படி உலக பிரகாரமான ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் சொந்தமோ எல்லாம் சுதந்திரமாகுமோ, அது போல முழு உலகத்தையும் படைத்த சிருஷ்டித்த ஆளுகிற அந்த சர்வவல்ல தேவனுக்கு நாம் பிள்ளைகள் ஆகும்போது அந்த சர்வவல்ல தேவனுக்குரிய அதிகாரம், ஆளுகை, அவருடைய சம்பத்து எல்லாமே நமக்கு உரிமையாக்கப்படுகிறது. நமக்கு அதை நம்ம அனுபவிக்கும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்காக உருவாக்கி இருக்கும் போது நீங்க இன்னும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் நீங்க தேவ பிள்ளையா இராதபடி, நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டதுனால தேவனுடைய பிள்ளையாயிர முடியாது. நீங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளை ஆகிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துல அனுப்பின நோக்கத்தை அறிந்து புரிந்து கொண்டு விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே, ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைக்கப்படும் போது மாத்திரமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் எவ்வளோ ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வர்ற நாட்கள்ல சிந்திக்கலாம். இந்த சிந்தனையோட இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலே உடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த உலகத்துல யார் எங்களை பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டாலும், பிள்ளை மாதிரின்னு சொன்னாலும் அதுல ஆண்டவரே முழு உரிமை இருக்காது ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களை பிள்ளைகள் ஆக்கினது நிமித்தம் ஆண்டவரே நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. இழந்து போன அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த முழு உலகத்திலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே இன்னும் எத்தனை பேர் உமக்கு பிள்ளைகள் ஆகாதபடிக்கு, இதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இயேசுங்கிற நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தூரமாய் நின்று கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் ஆண்டவரே இன்று இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கிற இந்த தருணங்கள்ல ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச கால இந்த வாழ்க்கையில உம்மை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தையும் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையும் தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொள்ளும்படி
நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நாங்க தேவ பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்துல இருப்போமானா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதனால் வருகிற ஸ்லாக்கியங்களையும் வாக்கியங்களையும் நன்மைகளையும் நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.